வணக்கம், என் பேர் விக்ரம். இன்னைக்கு ரிசால்வ்ல நெட்ஃபிளிக்ஸோட இன்ட்ரோ அனிமேஷன் எப்படி பண்றது அப்படின்னு கத்துக்கலாம். கத்துக் கொடுக்க நான் ரெடி, கத்துக்க நீங்க ரெடியா இருந்தா வாங்க பட்டை கலப்பலாம். நான் என் டைம் லைனை 24 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன். நெட்ஃபிளிக்ஸோட அனிமேஷன் 4 செகண்ட்ஸ் லெங்க்த்துங்க. ஸோ உங்க காம்போசிஷனை 4 செகண்டுக்கு ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் அனிமேஷனை இம்போர்ட் பண்ணிட்டு 1 ப்ரெஸ் பண்ணி அதை வந்து லெஃப்ட் மானிட்டருக்கு கொண்டு வந்துருங்க. அனிமேஷனில் எப்பவுமே பேசிக் ஷேப்ஸை யோசிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அதனால நெட்ஃபிளிக்ஸோட எண்ணை வந்து நீங்கள் 3 ரெக்டாங்கிளாக யோசிக்கலாம். ஃபியூஷனுக்கு போயிட்டு ஒரு பேக்ரவுண்ட் நோட், ஒரு ரெக்டாங்குலர் மாஸ்க் ஆட் பண்ணுங்க. அதோட வித்தை வந்து 1 ஆகவும் ஹைட்டை வந்து 0.33 ஆகவும் செட் பண்ணுங்க. இது வந்து என்னோட ஒரு ஸ்ட்ரோக்கா அமையும். இதை ரீநேம் பண்றதுக்கு F2 அழுத்தி சென்டர் ரெக்டாங்கிள் ரீநேம் பண்ணிடுங்க. இதை காப்பி பேஸ்ட் பண்ணி இன்னொரு 2 ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுங்க. அதை வந்து டாப் ரெக்டாங்கிள், பாட்டம் ரெக்டாங்கிள் அப்படின்னு ரீநேம் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க பேக்ரவுண்ட் நோட்ஸோட பேரையும் கரெக்டா மாற்றி வச்சிருங்க. உங்க 3 பேக்ரவுண்ட் நோட்ஸையும் மர்ஜ் பண்றதுக்கு 2 மர்ஜ் நோட்ஸ் யூஸ் பண்ணிட்டு merge 2 ஓட அவுட்புட்டை கொண்டு போய் அவுட்புட் நோடுக்கு கனெக்ட் பண்ணுங்க. மீடியா அவுட்டை பார்க்கறதுக்கு மீடியா அவுட்டை செலக்ட் பண்ணிட்டு நம்பர் 2 அழுத்துங்க. அது வந்து ரைட் மானிட்டர்ல தெரியும். இப்போ டாப் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டு அதோட சென்டர் y-ஐ 0.833 செட் பண்ணுங்க. அப்புறம் பாட்டம் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டு அதோட சென்டர் y-ஐ 0.167 அப்படின்னு செட் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் சைட் வியூ போர்ட்ல இப்போ 3 ரெக்டாங்கிள் ஒன்று கீழே ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியும். அதுதான் உங்களோட என்னோட 3 ஸ்ட்ரோக்ஸ். இப்போ சென்டர் ஸ்ட்ரோக் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அதை இப்போ நம்ம வளைக்கணும். சென்டர் ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு கார்னர் பொசிஷனர் அப்படின்னு ஒரு நோடை இம்போர்ட் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக ரெக்டாங்கிள் வந்து கார்னர் பொசிஷனுக்கு மாஸ்காக கனெக்ட் ஆகிருக்கும். அதை நம்ம கட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிளை வந்து எல்லோ இன்புட்டுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் மேப்பிங்கை வந்து பெர்ஸ்பெக்டிவ்க்கு செட் பண்ணுங்கள். டாப் லெஃப்ட், டாப் ரைட், பாட்டம் ரைட் வேல்யூஸை வந்து கரெக்டாக அலைன் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணியிருக்க வேல்யூ ஸ்க்ரீனில் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எண்ணு வந்து சைடில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியணும். டாப் அண்ட் பாட்டம் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட கலரை கொஞ்சம் டார்க் ரெட்டாக செட் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற வேல்யூ ஸ்க்ரீனில் இருக்குது. சென்டர் ரெக்டாங்கிள் வந்து உங்களோட டாப் ரெக்டாங்கிள் அண்ட் பாட்டம் ரெக்டாங்கிளுக்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியணும். சப்போஸ் சென்டர் ரெக்டாங்கிள் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் merge நோடோட ஃபோர்கிரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் கனெக்டர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு போய் செட் பண்ணுங்கள். இப்போ சென்டர் ரெக்டாங்கிளுக்கு ஒரு ட்ராப் ஷேடோ ஆட் பண்ணலாம். சென்டர் ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு ட்ராப் ஷேடோ நோட வந்து ஆட் பண்ணுங்க. ட்ராப் ஷேடோட வேல்யூஸ் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். அடுத்தது வந்து என்ன வந்து அனிமேட் பண்ணலாம். இப்போ லெஃப்ட்ல ஒரிஜினலோட ரெஃபரன்ஸை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஸ்ட்ரோக் வந்து 4 ஃப்ரேமில் அனிமேட் ஆகுது. சென்டர் ஸ்ட்ரோக் வந்து ஒரு 4 ஃப்ரேமில் அனிமேட் ஆகுது. ரைட் ஸ்ட்ரோக் வந்து 5 ஃப்ரேமில் அனிமேட் ஆகுது. இப்போ பேக்ரவுண்ட் நோடு செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு ஒரு டிசால்வ் நோடு இம்போர்ட் பண்ணுங்க. பேக்ரவுண்டோட டிசால்வ் நோடுக்கு கனெக்ட் பண்ணுங்க எல்லோ இன்புட்ல. இப்போ இன்ஸ்பெக்டர்ல ஆப்ரேஷனை வந்து SMPTE வைப் மோடுக்கு செட் பண்ணுங்க. இன்னொரு பேக்ரவுண்ட் நோடு ஆட் பண்ணிட்டு பாட்டம் ரெக்டாங்கிளோட மாஸ்கை வந்து இதுக்கு கனெக்ட் பண்ணுங்க. இந்த பேக்ரவுண்ட் நோட வந்து டிசால்வ் நோடோட கிரீன் இன்புட்டுக்கு கனெக்ட் பண்ணுங்க. இந்த புது பேக்ரவுண்ட் நோடோட பேக்ரவுண்ட் கலரை வந்து நீங்க பிளாக்கா மாத்துங்க. உங்க ரெட் கலர் அனிமேட் பண்றதுக்கு பேக்ரவுண்ட் ஃபோர்கிரவுண்ட் ஸ்லைடரை வந்து கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி ரெட் வந்து 4 ஃப்ரேமுக்குள்ள வர மாதிரி பண்ணுங்க. இந்த சாஃப்ட்னஸ் ஸ்லைடர் வந்து நீங்க உங்க ப்ரெஃபரன்ஸ் செட் பண்ணலாம். ஏன்னா இந்த அனிமேஷன் அவ்வளோ குட்டி தென்படாது. பட் மற்ற அனிமேஷன் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இஷ்டப்பட்டா பேக்ரவுண்ட் நோடோட ஆல்ஃபா வந்து நீங்க டிரான்ஸ்பெரண்டாக கூட வைக்கலாம். மற்ற 2 ரெக்டாங்கிளுக்கு இது அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். வைப்போட டைரக்ஷன் தப்பா இருந்ததுன்னா நீங்க வைப்போட டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்றதுக்கு இன்வெர்ட் வைப் ஆப்ஷனை வந்து இன்ஸ்பெக்டர்ல கிளிக் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு ஏதாவது தப்பா தெரிஞ்சதுன்னா டிசால்வ் நோட் வந்து merge நோடோட கரெக்ட் இன்புட்டுக்கு கனெக்ட் ஆயிருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அந்த டிசால்வ் நோடு வந்து merge இன்புட்டோட ஃபோர்கிரவுண்ட் இல்லைனா பேக்ரவுண்ட் நோட்ஸ்க்கு மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கணும். வேற எங்கேயாவது கனெக்ட் ஆயிருந்தா தப்பா இருக்கும். இப்போ நம்ம திருப்பி ரெஃபரன்ஸை பார்த்தோம்னா என்னோட கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, அது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கு. அதை நம்ம இப்போ பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு சர்க்குலர் மாஸ்கை யூஸ் பண்ணலாம். இப்போ merge 2 நோட செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு MatteControl நோட வந்து இம்போர்ட் பண்ணுங்க. கிரியேட் பண்ண எலிப்ஸை வந்து
MatteControl நோடோட garbage mat inputக்கு கனெக்ட் பண்ணுங்க. Ellipseோட ஹைட்டும் வித்தும் 4.0 செட் பண்ணுங்க. அப்புறம் இந்த Ellipseோட சென்டர் X வேல்யூ வந்து மாத்திட்டு change it so that அது வந்து என்னோட சைடை மட்டும் கிளிப் பண்ற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம எடிட் பேஜ் போயிட்டு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம். கிளிப்பை வந்து 70 டிகிரிஸா ரொட்டேட் பண்ணிட்டு ஜூம் லெவலை வந்து 0.19 செட் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போதைக்கு இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 செகண்ட்ஸ் வாக்கில் கோடா தெரியுதுல்ல, இப்போ அதை நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு டிப், ரிசால்வ்ல நீங்கள் ரேண்டமாக ஏதாவது கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்போவுமே FastNoise நோட பற்றி யோசிங்க. ஸோ இப்போ ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு FastNoise நோட இம்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம டாப் ரெக்டாங்கிள் ஒர்க் பண்ணுவோம். சென்டர் ரெக்டாங்கிள் அண்ட் பாட்டம் ரெக்டாங்கிளோட ஸ்டெப்ஸ் நம்ம டாப் ரெக்டாங்கிளுக்கு என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே பண்ண வேண்டியதுதான். இப்போ டாப் ரெக்டாங்கிள் நோட வந்து புதுசாக இம்போர்ட் பண்ண FastNoise நோடுக்கு வந்து மாஸ்காக கனெக்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு புது merge நோட இம்போர்ட் பண்ணுங்க. FastNoise நோட வந்து merge நோடோட ஃபோர்கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணிட்டு டிசால்வ் அவுட்புட்டை வந்து பேக்ரவுண்டாக கனெக்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த FastNoise நோட அவுட்புட் வந்து முன்னாடி டிசால்வ் நோட் எங்கே அவுட்புட்டுக்கு போயிருந்ததோ அங்கே கனெக்ட் பண்ணணும். இப்போ FastNoiseோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. நமக்கு எக்ஸாக்ட்லி அது தேவையில்லை, நம்ம கோடு தேவை. ஸோ அது கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணலாம். FastNoise நோட செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டருக்கு போயிட்டு அதோட டீட்டெயில் ஸ்லைடரை வந்து 10க்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் பிரைட்னஸ்டையும் கான்ட்ராஸ்ட்டையும் உங்களோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் செட் பண்ணலாம். லாக் XY டாகிள் அன்செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஸ்கேலை வந்து 0, ஒய் ஸ்கேலை வந்து 16 பண்ணுங்க. இதுதான் நம்ம க்ளவுடை வந்து லைனாக மாற்றுறதுக்கு ஒரு ட்ரிக்கு. அப்புறம் டிஸ்கண்டினியூஸ் டாகிளை செலக்ட் பண்ணிவிட்டு சீட் அண்ட் சீட் ரேட் இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நம்பரை செட் பண்ணுங்கள். என்னோட வேல்யூ ஸ்க்ரீனில் இருக்குது. இந்த நாய்ஸ் பேட்டர்ன் வந்து 41st ஃப்ரேம்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அதனால மேலே வந்து குளோபல் இன் அவுட்னு 2 செட்டிங் இருக்குது. அதோட குளோபல் இன்னை வந்து 41st ஃப்ரேமுக்கு செட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டாப் ரெக்டாங்கிளுக்கு பண்ண அதே ஸ்டெப்ஸை வந்து சென்டர் ரெக்டாங்கிள் அண்ட் பாட்டம் ரெக்டாங்கிளுக்கு நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். நீங்கள் சென்டர் ரெக்டாங்கிள் அண்ட் பாட்டம் ரெக்டாங்கிளுக்கு ரிப்பீட் பண்ணும்போது சீட் ரேட் செட்டிங்ஸை வந்து வேறு மாதிரி போடுங்க. ஸோ தட் 3 ரெக்டாங்கிளும் வெவ்வேறு மாதிரி ஒர்க் ஆகிறதுக்கு. அப்புறம் சென்டர் ரெக்டாங்கிள் வந்து கொஞ்சம் கோணையாக இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் FastNoiseோட ஆங்கிளையும் கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கும். டு ஸோ தட் இட் அலைன்ஸ் வித் சென்டர் ரெக்டாங்கிள். குளோபல் இன் அவுட் செட்டிங்ஸை வந்து சென்டர் ரெக்டாங்கிள் அண்ட் பாட்டம் ரெக்டாங்கிளுக்கு கரெக்டாக செட் பண்ணுங்கள். என்னோட வேல்யூஸ் மறுபடியும் ஸ்க்ரீனில் இருக்குது. அப்புறம் நாய்ஸோட கலரை வந்து நீங்கள் கலர் டேப்ல செட் பண்ணலாம். ஆல்ஃபா ஆஃப் த கலரை வந்து நீங்கள் 1 மாற்றினீங்கன்னா அதோட கோடு வந்து கொஞ்சம் டார்க் ஆகும். அடுத்தது எண் வந்து 46 ஃப்ரேம்லேருந்து அனிமேட் அவுட் ஆகிட்டு இருக்கு, அப்படியே டிஸப்பியர் ஆகுது. நம்ம முன்னாடி அனிமேட் இன் பண்ணுறதுக்கு டிசால்வ் நோட்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதே டிசால்வ் நோட்ஸை வந்து நம்ம அனிமேட் அவுட்டுக்கு ரீயூஸ் பண்ணலாம். அந்த ரெஃபரன்ஸை வந்து ஒரு கைடாக எடுத்துக்கிட்டு டாப் ரெக்டாங்கிள் அண்ட் சென்டர் ரெக்டாங்கிளோட டிசால்வ் நோட்ஸை வந்து கீ ஃப்ரேம் பண்ணுங்க. ரிமெம்பர், பாட்டம் ரெக்டாங்கிள் வந்து அனிமேட் அவுட் ஆகாது, டாப் அண்ட் சென்டர் மட்டும் தான் அனிமேட் அவுட் ஆகும். ஒரு ஈஸி ஆர்கனைசேஷனுக்காக நான் அண்டர்லே டூல் யூஸ் பண்ணுறேன். என்னென்ன நோட்ஸ் உங்களுக்கு ஒரு குரூப்பாக வேணுமோ அந்த நோட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு அண்டர்லே டூல் இம்போர்ட் பண்ணுங்க. இந்த நோட்ஸ் எல்லாம் இப்போ வந்து அண்டர்லேக்குள்ளே குரூப் ஆகிருக்கும். இது ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப். அடுத்தது வந்து அனிமேஷனோட கடைசியில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக லைன்ஸ் வருதுல்ல, அதை ஒர்க் பண்ணுவோம். லைன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக முன்னாடி இருந்த மீடியா அவுட்டை வந்து கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்ணி வைக்கிறேன் இப்போதைக்கு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக், ஒரு காமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நான் முன்னாடி சொன்னேன் இருக்கா, ஏதாவது ரேண்டமாக பண்ணணும்னா FastNoise நோடு யூஸ் பண்ணணும். அதனால் மறுபடியும் நம்ம FastNoise நோட இம்போர்ட் பண்ணுவோம். ஒரு FastNoise நோட இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மீடியா அவுட்டுக்கு கனெக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்பெக்டருக்கு போயிட்டு FastNoise நோடோட டீட்டெயிலை வந்து 10, கான்ட்ராஸ்ட்டை வந்து 3.3க்கு செட் பண்ணுங்க. அப்புறம் பிரைட்னஸை வந்து -0.33க்கு செட் பண்ணுங்க. XY லாக் டிசேபிள் பண்ணிட்டு எக்ஸ் ஸ்கேலை வந்து 0 ஆக்குங்க. ஒய் ஸ்கேலை வந்து 20க்கு இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸ்க்ரீனில் வந்து எத்தனை கோடு வரணும், எவ்வளோ சீக்கிரமாக அது வரணும் அப்படின்னு செட் பண்ணுறது வந்து சீட் அண்ட் சீட் ரேட் வேல்யூஸ். இது வந்து உங்கள் லைக்கிங்க்கு செட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வேல்யூஸ் ஸ்க்ரீனில் இருக்குது. அப்புறம் இன்ஸ்பெக்டர் செலக்ட் பண்ணி கலர் டேப் கிளிக் பண்ணுங்க. அங்கே வந்து டைப்பை வந்து கிரேடியன்ட்னு செலக்ட் பண்ணுங்க. கிரேடியன்ட் டைப்பை வந்து யூனியாக செட் பண்ணணும். அப்புறம் கிரேடியன்ட் கலர் ஸ்லைடர் இருக்குல்ல, இதில் வந்து ஒயிட் கலரை சூஸ் பண்ணி அந்த கலரை வந்து ரெட்டாக மாற்றுங்க. ஸோ கிரேடியன்ட் வந்து பிளாக்லேருந்து ரெட் கலருக்கு போகணும். ரிப்பீட் வேல்யூ வந்து ரிப்பீட்டாக செட் பண்ணிவிட்டு சப்பிக்சலில் வந்து 5/5 செட் பண்ணுங்கள். ஆஃப்செட் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஆஃபன் பிளாக் அண்ட் ரெட் கலர்ஸ் வரணும் அப்படின்னு செட் பண்ணுங்கள். நெட்ஃப்ளிக்ஸ் அனிமேஷனில் வந்து ரெட்டு, எல்லோ, பச்சை, பிங்க்கு, நீலம் இந்த 5 கலருங்க இருக்குது. நம்ம இந்த 5 கலரையும் நம்ம கொண்டு வரணும். FastNoise நோட வந்து உங்களுக்கு எத்தனை கலர் தேவையோ அத்தனை வாட்டி நீங்கள் டியூப்ளிகேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எல்லா FastNoise நோடையும் merge nodes யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் ஒவ்வொரு மெர்ஜ் நோட்லயும் அதோட பிளெண்டிங் டைப்பை வந்து இல்லைன்னா அப்ளை டைப்பை வந்து ஸ்க்ரீன் அப்படி செட் பண்ணணும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு நிறைய கலர் இல்லாத மாதிரி தெரிஞ்சதுன்னா, அதோட ஆஃப் செட் நீங்க கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணல. ஸோ நீங்க போயிட்டு அதோட ஆஃப் செட்ட வந்து கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா, மத்த கலர் எல்லாம் தென்படும். அப்படி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணலன்னா, எல்லா கலரும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணா இருக்கிறதுனால, உங்களுக்கு சில கலர் தெரியாம கூட போயிடலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண எல்லா நோடையும் நம்ம முன்னாடி கிரியேட் பண்ண நோட் செட்டோட கனெக்ட் பண்ணுவோம். அப்புறம் இந்த கலர் எல்லாம் பாட்டம் ரெக்டாங்கிளுக்கு மட்டும் தான் தெரியணுங்கிறதுக்காக, மெர்ஜ் 5 ஓட மாஸ்க் வந்து எல்லா இன்புட்டுக்கும் கனெக்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு மெர்ஜ் நோட கிரியேட் பண்ணி, MatteControl நோட அவுட்புட்டையும், மெர்ஜ் 8 ஓட அவுட்புட்டையும் மெர்ஜ் பண்ணுங்க. புது மெர்ஜ் நோடோட கிரீன் இன்புட்டுக்கு மெர்ஜ் 8 கனெக்ட் இருக்கணும். அதாவது ஃபோர்கிரவுண்ட். புது மெர்ஜ் நோடோட பேக்ரவுண்டுக்கு வந்து MatteControl நோட் கனெக்ட் இருக்கணும். இப்போ ரெட் கலர் வந்து லைன்ஸுக்கு ஃபேட் ஆகுது இல்லைங்களா? அத பண்றதுக்கு கடைசி மெர்ஜ் நோட செலக்ட் பண்ணிட்டு, சில கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணுங்க. அங்க வந்து பிளெண்ட் ஸ்லைடரை வந்து ஃபேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஒரிஜினல் அனிமேஷனை ரெஃபரன்ஸா வச்சுட்டு நீங்க இந்த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் செட் பண்ணணும். திருப்பி எடிட் பேஜுக்கு போயிட்டு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் அனிமேஷன் இருக்கு, ஆனா அனிமேஷன் ஜூம் ஆகல. இப்போ அந்த ஜூமிங்கை நம்ம பண்ணணும். நம்ம பண்ணியிருக்கிற வீடியோவையும் ஒரிஜினல் வீடியோவும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுட்டு ஒரிஜினல் வீடியோவோட ஒப்பாசிட்டியா 50% ஆக்குங்க. ஸோ தட் 2 லேயரையும் ஒரே நேரத்தில் பார்க்கறதுக்கு உதவும். அப்புறம் கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி ஜூம் அண்ட் பொசிஷன் ஸ்லைடர்ஸ் வந்து ஒரிஜினல் அனிமேஷனுக்கு ஜூம் ஆகிற மாதிரி நீங்க செட் பண்ணி வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிளிப்ல வந்து ஒரு சின்ன க்ளோ மாதிரி இருக்கு அந்த லைன்ஸ் ஒட்டி. நம்ம கிட்ட அது இல்ல. ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ணலாம். மெர்ஜ் 8 செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் ஆட் பண்ணிட்டு காஷியன் பிளர் நோட ஆட் பண்ணுங்க. காஷியன் பிளரோட ஸ்ட்ரென்த் வந்து உங்க பிரெஃபரன்ஸ்க்கு நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் காஷியன் பிளர் நோட செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிட்டு க்ளோ நோட் இம்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் க்ளோ வந்து உங்க பிரெஃபரன்ஸ்க்கு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட். இப்படி தான் நெட்ஃப்ளிக்ஸோட லோகோவை நம்ம கிரியேட் பண்ணலாம். நீங்க பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்த வீடியோ இங்க போய் பாருங்க. அடுத்த வாட்டி வரைக்கும் பாய். பபாவ்.